செய்தியை பார்த்து வருகிறோம். 63 கோடியில் அமைக்கப்பட்டு வரும் பேருந்து நிலைய பணிகள் மந்த கதியில் நடைபெறுவதாக புகார் எழுந்திருக்கிறது. அடிக்கல் நாட்டி 2 ஆண்டுகளாகியும் கட்டுமான பணியில் தொய்வு என்று மக்கள் புகார் தெரிவித்திருக்கின்றனர். 2024 பிப்ரவரியில் பேருந்து நிலையம் பயன்பாட்டுக்கு வரும் என்று கூறப்பட்ட நிலையில் தற்பொழுது பணிகள் தொய்வாக நடைபெற்று வருவதாக மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். அது குறித்தான செய்தியை பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் தங்கமணி. தங்கமணி, மக்களின் புகார் குறித்தான முழுமையான விவரங்களை வழங்கலாம். கண்டிப்பாக கேஸ்னி, அதாவது நாம் நின்று கொண்டிருக்கின்ற பகுதி ஈரோடு மாவட்டத்தினுடைய மைய பகுதியான சோலார் 4 வழி சாலை சந்திப்பு. அதாவது குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரை ஈரோடு மாநகர் பகுதிகளில் அதிக அளவில் தொழிற்கூடங்கள், தொழில் நிறுவனங்கள், ஜவுளி மார்க்கெட்டுகள் போன்ற பல்வேறு நிறுவனங்கள் இருந்து வருகிறது. இதில் காலை 8 மணி முதல் மாலை 7 மணி வரை அதிக அளவில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. குறிப்பாக மேட்டூர் சாலை, பூங்கா சாலை, பவானி சாலை மட்டுமின்றி அரசு மருத்துவமனை சாலைகளில் அதிக அளவில் போக்குவரத்து நெரிசல் கடந்த 10 ஆண்டுகளாக நீடித்து வந்தது. இந்த போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக கடந்த 2022ஆம் ஆண்டு ஈரோடு மாவட்டத்திற்கு வருகை தந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பெருந்துறையில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் ஈரோடு மாவட்டத்தின் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக ஈரோடு மாவட்டத்தினுடைய மைய பகுதியான சோலார் பகுதியில் ஈரோடு மாநகராட்சிக்கு சொந்தமான 20 ஏக்கர் அந்த பரப்பளவில் 63 கோடி ரூபாயில் உலக தரம் வாய்ந்த மாதிரி பேருந்து நிலையம் அமைப்பதற்காக 63 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான அடிக்கல் நாட்டு விழாவும் கடந்த 2022ஆம் ஆண்டு நடைபெற்றது. தொடர்ந்து 2022ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டு தற்போது வரை பணி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 2 ஆண்டுகளில் இந்த பேருந்து நிலையம் கட்டி முடிக்கப்பட்டு பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக திறக்கப்படும் என்று அரசால் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில 2024 பிப்ரவரி மாதம் இந்த சோலார் பேருந்து நிலையம் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்று மாநகராட்சி நிர்வாகமும் அதே சமயத்தில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனாலும் 6 மாதங்கள் கடந்து இந்த பேருந்து நிலையம் ஆமை வேகத்தில் கட்டுமான பணி என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 20 வேலையாட்கள் கொண்டு இந்த பேருந்து நிலையம் கட்டப்பட்டால் எப்போது இந்த பேருந்து நிலையம் கட்டி முடிக்கப்படும் என்று பொதுமக்கள் குற்றச்சாட்டுகின்றனர். குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரை ஈரோடு மத்திய பேருந்து நிலையத்தில் ஒரு நாளுக்கு 4100 முறை பேருந்துகள் வந்து செல்கின்றது. அதை தவிர இந்த சோலார் பேருந்து நிலையத்தில் பழனி, கரூர், மதுரை, கும்பகோணம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருச்செந்தூர் ஆகிய ஊர்களுக்கு இங்கிருந்து பேருந்துகள் இயக்கப்பட்டால் ஈரோடு மாநகர் பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தலாம் என கூறிதான் இந்த பேருந்து நிலையம் அடிக்கல் நாட்டப்பட்டது. தற்போது இந்த பேருந்து நிலையம் கட்டுவதற்கு முன்பே இந்த பகுதியில் சோலார் பகுதியில் தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டது. ஆனால் தற்போது இந்த தற்காலிக பேருந்து நிலையம் என்பது சட்டவிரோத செயலுக்கும் அதே சமயத்தில் கார் ரேஸ், பைக் ரேஸ், அதே சமயத்தில் கார் ஓட்டு பழகும் நிலையமாக தான் தற்போது செயல்பட்டு வருகிறது. போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கு கட்டப்பட்ட பேருந்து நிலையம் தற்போது ஆமை வேகத்தில் செயல்படுகிறது. ஈரோடு மாநகர் பகுதியில் அதாவது குறிப்பாக விசேஷ காலங்களில் இன்னும் ஒரு 3 மாதங்களில் தீபாவளி பண்டிகை வந்துவிட்டால் அதிக அளவில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படும். அதை கட்டுப்படுத்துவதற்கு விரைந்து இந்த பேருந்து நிலையம் என்பது திறக்கப்படுமா, இங்கிருந்து முக்கிய ஊர்களுக்கான தூத்துக்குடி, கன்னியாகுமரி, மதுரை, பழனி ஆகிய மாவட்டங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படுமா என்பது ஒருபுறம் இருந்தாலும் கூட ஈரோடு மாநகர் பகுதிக்கு வரக்கூடிய அந்த பயணிகள் என்பது சோலாரிலிருந்து ஈரோட்டிற்கு சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் இருக்கின்றது. அதாவது ஈரோட்டிற்கு வர வேண்டும் என்றால் 5 கிலோமீட்டர் அங்கிருந்து பயணிக்க வேண்டும். ஷேர் ஆட்டோ அல்லது மினி பேருந்துகளில் பயணிக்க வேண்டும். இதுவும் பொதுமக்களிற்கு ஒரு கடின செயலாக தான் இருக்கின்றது. ஏனென்று குறிப்பிட்டால் பழனி, மதுரை, திருச்சி போன்ற நகரங்களுக்கு ஈரோட்டு மத்திய பேருந்து நிலையத்தில் பேருந்துகள் இயக்கப்பட்டது. ஆனால் இந்த பேருந்து நிலையம் கட்டி முடிக்கப்பட்டால் இந்த சோலார் பேருந்து நிலையத்திலிருந்து தான் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. ஆனால் உடனடியாக இந்த பேருந்து நிலையத்தை திறந்து மக்கள் பயன்பாட்டிற்காகவும் ஈரோடு மாநகரில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் விதமாக பேருந்து நிலையத்தை உடனடியாக கட்டி முடிக்கப்பட்டு பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். விவரங்களை நேரலையில் இணைந்து வழங்கியமைக்கு நன்றி தங்கமணி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.